கேஸ் முன்பதிவுக்கான குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை சமீபத்தில் 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கேஸ் விநியோகத்தை சீராக பராமரிக்கவும் பதுக்கலை தவிர்க்கவும் மத்திய அரசு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசத்தை அதிகரித்துள்ளது. அதன்படி 21 நாட்களாக இருந்த குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக இணைப்புகளை விட வீட்டு உபயோக எல்பிஜி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $130 தாண்டாத வரை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போதுமான அளவில் விமான எரிபொருள் இருப்பில் உள்ளதால் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்த போதிலும் சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னையில் உள்ள உணவகங்கள் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தை போன்று இங்கு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படுமானால் நிச்சயமாக உணவகங்கள் உணவு உற்பத்தியை நிறுத்திக் கொள்ளும் நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனிடையே கோவையில் செயல்படும் பிரபல உணவகம் ஒன்று சில முக்கியமான உணவுகளை மட்டுமே வழங்கும் என தங்களது உணவு பட்டியலை குறைத்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலும் உணவகங்கள் மூடக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. 7வது முறை மட்டுமல்ல, இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவின் 12வது மாநில மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசின் திட்டங்களை எந்த கட்சியாலும் நிறுத்த முடியாது என்றார். எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். மேலும் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று நேரடியாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாம் என இபிஎஸ்ஐ மறைமுகமாக தாக்கினார். மறுபடியும் சொல்றேன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட 7 இலக்குகளும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். கூட்டணிக்கு பெயர் வைக்க முடியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆட நினைப்பதா என பாஜக, அதிமுகவை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி சிறுகனூர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், அதிமுகவின் முகமுடியை பாஜக அணிந்து வருகிறது என்றார். அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி, அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக முகமுடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. கடைசி பந்தில் சிக்ஸர் அடிப்பது போன்று திமுக தொண்டர்கள் இனி அடித்து ஆட வேண்டும் என்ற முதலமைச்சர், கூட்டணி கட்சியினர் வெற்றிக்கும் திமுகவினர் உழைக்க வேண்டும் என்றார். கரூர் வழக்கில் விஜயிடம் இன்று நடைபெற இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விஜய் இன்று ஆஜராவதிலிருந்து சிபிஐ விலக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் இன்று ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் விசாரணையை 15 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய் தரப்பில் அனுமதி கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து விசாரணைக்கு இன்று விஜய் ஆஜராக சிபிஐ விலக்களித்திருப்பதாகவும், ஆனால் விசாரணையை சென்னைக்கு மாற்ற சிபிஐ மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செந்தில் பாலாஜியிடம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசிய போது சம்மன் வரவில்லை எனவும், வந்தால் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். திரிஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் தான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என நடிகர் பார்த்திபன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். குந்தவை வீட்டிற்குள்ளேயே குந்த வைத்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திபன் பேசியதற்கு திரிஷா கண்டனம் தெரிவித்தார். அதற்கு பார்த்திபன் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் குந்தவை மனதில் குந்தவை என்ற பெயரில் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திரிஷா பற்றி பேசப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே க்ளூ கொடுத்து தனது பேச்சை ஆரம்பித்தார். 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆயிடாதுங்கிற ஒரு பழி மேல இருக்குது. அதில் தான் பேசிய விஷயம் ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கு எதிராக திசை திருப்பப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. உண்மைக்கு பக்கம் இருக்கும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த பார்த்திபன் தொடரலாம் என தெரிவித்துள்ளார். மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரணத்திற்கு காரணமான 16 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரை வழக்கு ஒன்றில் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவர் தப்ப முயன்ற போது காலில் காயம் ஏற்பட்டு மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை தாக்கியதாலேயே ஆகாஷ் உயிரிழந்தார் என கூறி அவரது உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் போராட்டத்தை தொடங்கினர். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. எனினும் உடற்கூறாய்வு அறிக்கை வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ள உறவினர்கள் 3வது நாளாக இரவு பகல் பாராமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மறியலை கைவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்திய போதும் மாவட்ட நிர்வாகமோ காவல் கண்காணிப்பாளரோ இதுவரை தங்களை சந்தித்து பேச்சு நடத்தவில்லை என உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் வரும் ஞாயிறு வரை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையில் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணித்துள்ளது. ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கிய நிலையில் மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஈரான் போர் சூழலில் கச்சா எண்ணெய் கையிருப்பு தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தினார். Rule 176 के तहत emerging challenges for India's energy security के विषय पर मैं शॉर्ट ड्यूरेशन डिस्कशन की अनुमति के लिए अनुरोध करना चाहता हूं. பின்னர் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஞாயிறன்று மட்டும் சுமார் 67,000 இந்தியர்கள்
ஈரான் எல்லையை கடந்துவிட்டனர் என்றார். Government remains committed to ensuring that fully taking into account availability, costs and risks of the energy markets. For us, sir, the interest of the Indian consumer has and will always be the overriding priority. ஈரானில் சிக்கியுள்ளவர்கள் ஆர்மீனியா வழியாக இந்தியா திரும்ப இருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் போரில் இந்தியாவைச் சேர்ந்த 2 மாலுமிகள் உயிரிழந்து விட்டதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கோவை அருகே டாஸ்மாக் கடையை யானை ஒன்று சேதப்படுத்திய காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதிகாலை 4 மணி அளவில் பாப்பநாயக்கம்பாளையம் கிராமத்திற்குள் நுழைந்த யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதுடன் கணவாய் செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. இந்த யானையை கண்ட கடையின் ஊழியர் ஒருவர் மேசைக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பினார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வரலாறு காணாத வகையில் வினாடிக்கு 300 கனஅடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததாலும் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று 700 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மேலும் குறைந்ததால் ஒகேனக்கலில் பாறைகள் அனைத்தும் வெளியே தெரிந்து ஆறு வறட்சியாக காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் உள்ள எடப்பாளையம் ஏரிக்கரையில் 33 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள மு.க. ஸ்டாலின் பூங்கா தற்பொழுது வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. மாலை நேரங்களில் ஜொலிக்கும் LED விளக்குகள் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. திருச்சி பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்றிரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுக சார்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்லும் போது தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இறந்ததாக கூறப்பட்ட முதியவர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பெத்தநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த முதியவர் மருதமுத்து உடல்நலக் குறைவு காரணமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அறிவுரையை ஏற்காமல் மருத்துவமனையை விட்டு முதியவர் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருதமுத்து இறந்துவிட்டதாக கூறி சடலத்தை உறவினர்களிடம் மருத்துவமனை ஒப்படைத்துள்ளது. இறுதி சடங்கிற்கான பணிகளில் உறவினர்கள் ஈடுபட்ட நிலையில் வால்பாறை சாலையில் முதியவர் மருதமுத்து நடந்து சென்றதை கண்டு திகைத்தனர். மருத்துவமனை ஒப்படைத்த அடையாளம் தெரியாத சடலத்தை திருப்பி அனுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் காவலர்கள் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கலை நிகழ்ச்சிகள் முடிந்த அனைவருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் குன்னத்தூரில் பங்கு அன்னை ஆரோக்கிய மரியாவின் 277ஆம் ஆண்டு நினைவு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ரொக்கப்பணம், அரிசி மூட்டைகள், நாட்டு சேவல்கள், ஆடுகள் மற்றும் மளிகை பொருட்களை காணிக்கையாக வழங்கினர். அதில் 500 நாட்டு சேவல்களை ஆண்களும் பெண்களும் தலையில் தண்ணீர் குடங்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த சேவல்கள் பலியிடப்பட்டு பக்தர்களுக்கு அசைவம் பரிமாறப்பட்டன. ஈரான் போரால் கோவில்பட்டியில் தீக்குச்சி தயாரிப்பு தொழிலுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களான மெழுகு ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவது தடைபட்டுள்ளதால் 1 கிலோ மெழுகு 80 ரூபாயில் இருந்து 130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தீப்பெட்டி தொழில் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வட இந்தியாவில் விற்கும் பொழுது எங்களால் அதை கூடின விலைக்கு விற்க முடியவில்லை. ஒன்று. அடுத்து எக்ஸ்போர்ட் இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சண்டையினால் எக்ஸ்போர்ட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தடைபட்டு கிடைக்கிறது. சர்வநாசுராஜ் யாதல் என்பவர் தனது வாகனத்தை எடுக்க முயன்றபோது வழிமறித்து நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தை நகர்த்த சென்றதால் ஸ்ரீமன் மற்றும் அவரது நண்பர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது.
கரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தொட்டு சுட்டெரிக்கும் நிலையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மனு அளிக்க ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். போதுமான பந்தல் அல்லது நிழற்குடை வசதி இல்லாததால் மனு கொடுக்க வந்த முதியவர்கள் மற்றும் பெண்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்திருந்து பெரும் அவதிக்குள்ளாக்கினர். கோடைக்காலம் முடியும் வரை நிழற்பந்தல் உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனே செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தந்தை உயிரிழந்த நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவன் அரசு பொதுத் தேர்வு எழுத சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளவன்புரம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் சத்யகலா தம்பதியின் மகன் ஷாய் நிசாந்த் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் படித்து வருகிறார். திங்கட்கிழமை காலை அந்தோணிராஜ் உடல்நலக்குறைவால் திடீரென உயிரிழந்தார். இதனால் மனவேதனையில் இருந்த போதிலும் ஷாய் நிசாந்த் தந்தையின் காலில் விழுந்து கதறி அழுதபடியே பள்ளிக்கு சென்று வேதியியல் தேர்வை எழுதினார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தந்தையின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு மாணவன் பொதுத் தேர்வு எழுதினார். காடுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபாண்டி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை தகனம் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவரது மகன் மனோஜ் கனத்த இதயத்துடன் பொதுத் தேர்வு எழுதச் சென்றார். ஏற்கனவே தாயும் இறந்துவிட்ட நிலையில் பெற்றோரின்றி தவிக்கும் 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் இரு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு அரசு உதவ வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் விளார்புரவழி சாலை அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருச்சியில் திமுக மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாகை மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த தொண்டர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பயணித்த வேன் தஞ்சை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேனில் இருந்த அனைவரும் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் உள்ள தனியார் டயப்பர் தயாரிக்கும் நிறுவனத்தில் மூலப்பொருட்கள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பேப்பர் மற்றும் பஞ்சு மூட்டைகளில் தீ பற்றியதால் காற்றின் வேகத்தில் தீ குடோன் முழுவதும் மளமளவென பரவியது. 5 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். வம்பாக்கிரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா படகுகளை இயக்கி வருகின்றனர். இதற்காக அமைக்கப்பட்ட கொட்டகைகளை 15 நாட்களில் அகற்ற துறைமுகத்துறை கடிதம் அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே மரம் புடுங்கி கவுண்டன் புதூர் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள செல்போன் டவரை அகற்றக் கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன் டவர் கதிர்வீச்சால் புற்றுநோய் மற்றும் தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாராபுரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தை மற்றும் அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதியை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தேர்தல் கால பாதுகாப்பு பணிக்காக பாதுகாப்பு படை வீரர்கள் சென்னை வந்திறங்கினர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 600 துணை ராணுவ படையினர் சென்னை வந்தடைந்தனர். பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த இவர்களை ஆவடி, தாம்பரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் மலர்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இவர்கள் முக்கிய வீதிகளில் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்த உள்ளனர். முதற்கட்டமாக ஆவடி மாநகர காவல் ஆணையரக பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்காக சுமார் 250 வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சுகாதார ஊக்குநர்களின் பணிகளை மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே திரண்ட உத்தா சங்கத்தினர் 10 ஆண்டு கால சேவையை அங்கீகரித்து 5000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திடக்கழிவு மேலாண்மை பணிகளை தங்களிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முழக்கம் எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் கிளினிக்கிற்கு சிகிச்சைக்கு வந்த நபர் திடீரென நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். செய்யார் பகுதியைச் சேர்ந்த அரிசி வியாபாரி மோகன் என்பவர் பரிசோதனைக்காக வந்த நிலையில் கழிவறைக்கு சென்ற பொழுது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் கிளினிக்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மருத்துவர் உதயகுமார் காவலர்கள் முன்னிலையிலேயே தப்பியதாக குற்றம் சாட்டினர். உடற்கூறு ஆய்விற்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. தஞ்சாவூரில் நடிகர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்த போது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த தாவேகா தொண்டர்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விக்னேஷ் மற்றும் ஆரோன் ஆகிய இளைஞர்களின் முழு மருத்துவ செலவையும் ஏற்பதாக உறுதியளித்தார். முன்னதாக தாவேகா சார்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு முதற்கட்டமாக
70,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் செயலுக்கு குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருப்பப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசிமக தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்தார். 5,000த்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி கொக்கரகடம் அறிவியல் மையம் அருகே பேருந்திற்காக காத்திருந்தபோது 50 அடி பள்ளத்தில் இளைஞர் ஒருவர் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தூரைச் சேர்ந்த கருத்தபாண்டி என்பவர் சாலையோர சுவரில் அமர்ந்திருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பின்னோக்கி விழுந்துள்ளார். அங்கு பணியில் இருந்த பெண் காவலர் இதனை கண்டு உடனே தகவல் தெரிவிக்க பாளையங்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பள்ளத்தில் இறங்கி அவரை மீட்டனர். பள்ளத்தில் இருந்த புதர் மீது அவர் விழுந்ததால் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சரக்குகளை கையாளுவதில் புதிய தேசிய சாதனையை படைத்துள்ளது. சீனாவின் சின்சோ துறைமுகத்தில் இருந்து வந்த கப்பலில் இருந்து தலா 76 மீட்டர் நீளமுள்ள 147 காற்றாலை இறகுகள் நேற்று வெற்றிகரமாக இறக்கி முடிக்கப்பட்டன. நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி வரை 4211 காற்றாலை இறகுகளை கையாண்டுள்ள இத்துறைமுகம் கடந்த ஆண்டை விட 75% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் கௌதம் கார்த்திக் தனது மனைவி மஞ்சிமா மோகனுடன் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கௌதம் கார்த்திக்கை கண்ட அவரது ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நண்பர்களுடன் செல்ஃபி எடுக்க சென்ற கல்லூரி மாணவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்துப்பட்டியைச் சேர்ந்த பாலச்சந்திரு என்பவர் தனது நண்பர்களுடன் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள சரவண பொய்கையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக பாலச்சந்திருவும் அவரது நண்பர் பாலாஜியும் தண்ணீரில் தவறி விழுந்துள்ளனர். இதில் பாலாஜி தப்பிய நிலையில் பாலச்சந்திரு நீரில் மூழ்கி உயிரிழந்தார். 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலையில் துணை ராணுவப் படையினர் மற்றும் காவலர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பை நடத்தினர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யவும் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய அணிவகுப்பு கல்நகர், மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பழைய நில எடுப்பு இடங்களில் வீடு கட்டி குடியிருந்து வரும் மக்களின் பட்டா கோரிக்கை குறித்து தீர்வு காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதல்வரின் முன்னெடுப்பு திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தெரிவித்துள்ளது. 2 நபர் குழுவின் விசாரணை அறிக்கையினை பெற்று மக்களுடைய நீண்டகால கோரிக்கையினை தீர்ப்பதற்கும் நில உரிமையாளர்களுக்கு பட்டா கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குஞ்சரம் கிராமத்தில் ரதி மன்மதன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கல்யாணம் நடந்த இடம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே சமூக மக்களிடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இந்நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ரதி மன்மதன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே சாலையை கடக்க முயன்ற போது டிராக்டர் மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கௌதம்பேட்டையைச் சேர்ந்த 15 வயதுடைய தருண் என்பவர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் சிறுவன் மீது மோதியது. இதில் அவரது தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக டிராக்டர் ஓட்டுநர் பிரதேஷ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா தனஞ்செழியன் 35 லட்சம் மதிப்பிலான நிலத்தை இருளர் மக்களுக்கு தானமாக தந்துள்ளார். அந்த நிலத்தில் அரசின் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடும் கட்டி வழங்கினார். ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன் முன்னிலையில் பயனாளர்களுக்கு பத்திரம் வழங்கப்பட்டது. இந்த காலத்துல யாரும் எங்களுக்கு அந்த மாதிரி கட்டி கொடுத்ததில்ல. அவர் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அவர் நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குது. எங்க குடும்பமே எல்லாரும் அவரை பாராட்டுறோம். பெருமகிழ்ச்சியா நினைக்கிறோம்.
அரிதான மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 1.5 வயது குழந்தையின் மருத்துவ செலவுக்கு உதவ வேண்டுமென பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பகுதியைச் சேர்ந்த ஹரிதாஸ் துர்காதேவி தம்பதியின் பெண் குழந்தை தனன்யா முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். 9 கோடி ரூபாய் மதிப்பிலான மரபணு ஊசி செலுத்த வேண்டிய சூழலில் உதவி கிடைத்துவிட்டதாக பரவிய வதந்தியால் நிதி உதவி நின்றுவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இருக்க பாப்பாக்கு அவங்களோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப செயலிருந்து வந்துகிட்டே இருக்கு. எங்க குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்கு ப்ளீஸ் எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. கோவையில் பிரபல மருத்துவரின் தாயார் கஸ்தூரி 2 சவரன் நகைக்காக கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேபாளத்தைச் சேர்ந்த 2 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். 8 தனிப்படை அமைத்து சென்னை, பெங்களூரு, மகாராஷ்டிராவில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய தனிப்படை பெங்களூருவில் நேபாள் நாட்டைச் சேர்ந்த ராகேஷ் சாடு, திலீப் ஆகிய இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் 3 பேரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருகூரில் 45 ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனை பட்டாவை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவிட வந்தபோது பங்கு தந்தை இருதயசாமி தலைமையில் திரண்ட 200க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தை பள்ளி விளையாட்டு மைதானமாக மாற்ற வேண்டும் அல்லது பொது தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பந்தல் அமைத்து போராடினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பிலாவடி அரசு நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட சாக்குகள் சரக்கு வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். தங்களது நெல்லை கொள்முதல் செய்ய சாக்கு இல்லை என்று கூறி வரும் நிலையில் இந்த சாக்குகள் வியாபாரிகளுக்காக கொண்டு செல்லப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளன. இளையூர் கொள்முதல் நிலையத்திற்கு சாக்குகள் கொண்டு செல்லப்படுவதாக ஓட்டுநர் கூறிய நிலையில் திருவாரூர் மண்டல மேலாளர் விளக்கமளிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே கொத்தடிமைகளாக இருந்த 24 பேர் மீட்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி அருகே கரும்பு வெட்டும் பணிக்காக கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டனர். 5 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகள் அடங்கிய இந்த குழுவினருக்கு உரிய கூலி வழங்காமலும் வெளியே விடாமலும் யுவராஜ் சிண்டோ என்பவர் அடைத்து வைத்திருந்தது சோதனையில் உறுதியாகியிருக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கிய வருவாய் கோட்டாட்சியர் செல்வராஜ் அவர்களை பாதுகாப்பாக திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். தரகர் யுவராஜ் சிண்டோவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே புதுப்பட்டினம் கடற்கரையில் 150 கிலோ எடையுள்ள கடல் ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து மீனவர்களும் பொதுமக்களும் அளித்த தகவலின் பேரில் வந்த கடலோர வனத்துறையினர் இறந்த நிலையில் இருந்த ஆமைகளை மீட்டனர். ஆமை உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்றும் அவர்கள் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான இந்திர ராட்டின ஏலத்தை முறைகேடுகளின்றி நடத்த வலியுறுத்தி பாஜகவினர் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி பாஜகவினர் ஓடியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 கல்லூரி மாணவிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து நெல் மூட்டைகள் ஏற்றி வந்த டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டர் 2 துண்டாக்கி நெல் மூட்டைகள் சாலையில் சிதறி கிடந்ததுடன் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். விபத்து காரணமாக பனகுடி 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் ஈசிஆர் சாலையில் பேருந்து நிறுத்தம் இல்லாததால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் பயணிகள் மழையிலும் வெயிலிலும் சாலையோரம் காத்திருந்து அவதியடைகின்றனர். இப்பகுதியில் பேருந்துகள் முறையாக நிறுத்தத்தில் நிற்காமல் சுமார் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தப்படுவதால் பயணிகள் பேருந்தை துரத்தி ஓடி ஏறும் நிலை உள்ளது. இரவு நேரங்களில் சாலைகளில் மாடுகள் சுற்றுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் முறையான பேருந்து நிலையம் அமைக்கவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பேரூராட்சியில் அரசின் தடையை மீறி பல்வேறு தெருகளுக்கு சாதி பெயர்களுடன் புதிய பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருப்பது அதிகாரிகள் முறையாக பின்பற்றவில்லை என கூறி திராவிடர் விடுதலை கழகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சாதி பெயர்களை நீக்கிவிட்டு தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் இலத்தூர் அருகே திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்து பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கணவரை பிரிந்து வாடும் அந்த பெண்ணுடன் பழக்கடையில் பணியாற்றும் சுரேஷ் என்பவர் பழகி வந்தார். தன்னை திருமணம் செய்து கொள்ள ரமேஷ் வலியுறுத்திய நிலையில் அப்பெண் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் பெண்ணின் கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் கத்தியால் குத்தினார். படுகாயமடைந்த பெண் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தன்னார்வலர்கள் தங்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கல்வி பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வருவதால் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையுடன் நிரந்தர பணியாளர்களாக செயல்பட வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் நெல் கொள்முதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 60 நாட்களில் 4,30,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 540 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணி நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு சம்பா நெல் சாகுபடி மூலமாக 5,21,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 60 நாட்களில் மட்டுமே 4,30,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கடலோர கிராமங்களில் சவுடுமன் குவாரி என்ற பெயரில் சட்டவிரோத மணல் கொள்ளை நடைபெறுவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 50 அடிக்கு மேலே எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரப்பளவு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை 2 ஹெக்டர்னு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க நூற்றுக்கணக்கான ஏக்கர் அந்த பகுதியில் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்தூக்கி வசதியை அமைச்சர்கள் சேகர்பாபு, கோவிசெழியன் தொடங்கி வைத்தனர். அப்போது கோளாறு காரணமாக மின்தூக்கி இயங்காததால் அமைச்சர்கள் அதிருப்தியடைந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, தனியார் வசமுள்ள கோவில் லாப நோக்கம் கொண்ட வியாபார தலங்களாக மாற்றப்பட்டால் அத்தகைய கோவில்கள் சட்டத்திற்கு உட்பட்டு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். திருவாரூர் அருகே நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வளவநல்லூரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மங்கையர்கரசி தம்பதியின் மகள் சோபியா இன்டகிரேட் கணிதவியல் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் நேரில் வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே தும்மநாயக்கன்பட்டியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான விநாயகர் மற்றும் கருப்பசாமி கோவில்களை புனரமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய மக்கள் 6 மணி நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் விரிவாக்கம் என்ற பெயரில் பயன்பாட்டில் இருக்கும் பாதைகள் ஆக்கிரமிக்கப்படலாம் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி புதிதாக கட்டடங்கள் எதுவும் கட்டப்படாது என்றும் நீதிமன்ற உத்தரவின்படி பழைய கோவில்கள் மட்டுமே புதுப்பிக்கப்படும் என்றும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்தி சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கழனிவாசல் பகுதியிலிருந்து சுமார் 2 டன் ரேஷன் அரிசியை பள்ளத்தூரில் உள்ள அரிசி ஆலைக்கு கடத்தி சென்றபோது ஆவுடப்பொய்கை காட்டுப்பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் சூர்யா காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மகாதேவர் கோவில் கிணற்றில் உயிரிழந்த பாம்பு 5 நாட்களுக்கு மேல் மிதப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இக்கோவிலில் அன்னதானம் தயாரிக்க இதே கிணற்று நீரை பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிணற்றில் உள்ள பாம்பை அகற்றி தண்ணீரை சுத்திகரிக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய மாடுகளில் கூடுதலாக இருந்த 14 மாடுகள் கிராம கோவில் பூசாரிகளுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட்டன. ஒரு கால பூஜை நடைபெறும் சிறு கோவில்களின் பூசாரிகளுக்கு உதவும் வகையில் குலுக்கல் முறையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு மாடுகள் ஒப்படைக்கப்பட்டன. போத்தனூர், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பூசாரிகள் மாடுகளை பெற்றுக் கொண்டனர். மாதவிடாய் விடுப்பு தொடர்பாக விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் மகளிருக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாதவிடாய் கால விடுப்பு குறித்து கொள்கை வகுத்து அதை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார், எம் ஜோதிராமன் அமர்வு அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஓசூர் அருகே கெலமங்கலம் பகுதியில் அஞ்சட்டி துர்க்கம் மலை மாதேஸ்வரன் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். கங்கேஷ் என்பவரது வீட்டை இடிக்க முயன்றபோது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் அவர்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது.
நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள பஞ்சல் ஆமை முட்டை பொறிப்பகத்தில் பாதுகாக்கப்பட்ட முட்டையில் இருந்து வெளிவந்த 95 ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. கூழைத்தாடு முதல் கூட்டப்புள்ளி வரை உள்ள கடற்கரை பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கம். அந்த முட்டைகள் பஞ்சல் மற்றும் கூட்டப்பனை கிராமங்களில் உள்ள பொறிப்பகங்களில் பாதுகாக்கப்பட்டன. இதில் பஞ்சல் பொறிப்பகத்தில் இருந்து வெளிவந்த 95 ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் எலிப்பொறியில் சிக்கிய மரநாயை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். அவை நகரில் உள்ள வீட்டில் பெருச்சாடிகளை பிடிக்க உரிமையாளர் பெரிய கூண்டை வாங்கி மாடியில் வைத்து சிக்கன் துண்டுகளை போட்டார். அதில் மரநாய் ஒன்று மாட்டிக்கொண்ட நிலையில் வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வந்து மரநாயை பாதுகாப்பாக மீட்டு காட்டுப்பகுதியில் விட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த 49 வயதான அங்கன்வாடி ஆசிரியை முனியம்மாள் கடந்த 7ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதி பலத்த காயமடைந்தார். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், 2 கருவெடிகள், தோல் போன்றவை தானமாக வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஓபக வலசை கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த முதியவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியை மர்ம நபர் வன்புணர்வு செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த 70 வயதான கண்ணப்பனை மர்ம நபர் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். சத்தம் கேட்டு வெளியே வந்த 60 வயதான சென்னம்மாளையும் தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கண்ணப்பன் உயிரிழந்த நிலையில் சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் நடந்த இரட்டைப்படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்த ஜானின் உடல் 8 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி நடந்த தாக்குதலில் இறந்த ஜானின் உடலை வாங்க மறுத்த குடும்பத்தினர் நிவாரணம், அரசு வேலைவாய்ப்பு, வீட்டுமனை பட்டா கேட்டு 8 நாட்களாக போராட்டம் நடத்தினர். அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்லத்திற்கான பட்டா வழங்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை ஒத்திவைத்த குடும்பத்தினர் ஜானின் உடலை பெற்றுக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வடையாம்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் காலனி தொழிற்சாலை மினி வேன் மோதிய விபத்தில் 14 பேர் படுகாயமடைந்தனர். ஆம்பூர் சோலூர் பகுதியில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி உட்பட வேனில் இருந்த 14 பேர் காயமடைந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொம்மியம்பட்டி காப்புக்காட்டில் துப்பாக்கியால் மானை வேட்டையாடிய 2 வனத்துறையினர் கைது செய்தனர். டேனிஷ்பேட்டை வனச்சரகத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது கள்ளத்துப்பாக்கியுடன் புள்ளிமானை சுட்டு வேட்டையாடிய தேக்கம்பட்டி பிரகாஷ் மற்றும் இரும்பாலை சங்கர் ஆகியோரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து வேட்டையாடப்பட்ட புள்ளிமான் உடல், கள்ளத்துப்பாக்கி மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன.